கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்ததாக அதாவது தற்போது வரை 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். மேலும் அந்த உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் 70க்கும் மேற்பட்டோர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை, புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை, முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனை என அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று இரவு முதல் மேல் சிகிச்சைக்காக அதாவது கள்ளச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டவர்கள் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இன்று காலை வரை 31 பேர் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்களில் 8 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். குறிப்பாக இந்த சேலம் அரசு மருத்துவமனையில் அதாவது வீரமுத்து, சிவா, அருள், கிருஷ்ணமூர்த்தி, செல்வராஜ், அதே மாதிரி சுப்பிரமணி உள்ளிட்ட 8 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். மீதமுள்ள 23 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தொடர்ந்து சிகிச்சை பெற்றவர்களை தற்பொழுது சேலம் மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் பார்வையிடுகிறார். தொடர்ந்து இந்த பகுதியில் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் குவிக்கப்பட்டு சேலம் மாநகர காவல் துணை ஆணையாளர் மற்றும் உதவி ஆணையாளர் என அனைவருமே இந்த அரசு மருத்துவமனையில் குவிந்து வருகின்றனர். தொடர்ந்து இந்த உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றவர்களின் உடல்நிலையும் மோசமடைந்து வரும் நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என மருத்துவர்கள் தெரிவித்து வருகின்றனர். தற்போது வரை 8 பேர் உயிரிழந்துள்ளனர். மீதி 23 பேர் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். ராஜேஸ்வரி.